முத்தையா சுவாமிகள் ஆன்மா உடல் நித்திரை என்பன பற்றி எனக்கு சுருக்கமாக கூறியவற்றில் இருந்து நான் புரிந்து கொண்டவற்றை இப்பொழுது நினைத்து பார்க்கத் தொடங்கினேன். ஒரு ஆசிரியர் தனது கல்வி அறிவுடன் அதற்கான பயிற்சியும் பெற்று மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். அவருக்கு பாடத்திட்டம், ஆசிரியர் கைநூல் என்பன கொடுக்கப்படுகின்றன. அவர் மாணவர்களுக்கு அவற்றை அப்படியே ஒப்படைப்பதில்லை. மனனம் செய்ததை, புத்தகத்தில் உள்ளதை அப்படியே குறிப்பாக கொடுப்பதில்லை. மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி உபகரணங்களை தேவையான போது பயன்படுத்தி பொருத்தமான உதாரணங்களைக் காட்டி விளக்குவார். அதுபோலத்தான் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஞானிகளால் சில உதாரணங்களும் கதைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆன்மா என்றால் என்ன? நித்திரை என்றால் என்ன? உடல் என்றால் என்ன என அவற்றை புரிந்து இல்லறத்தை நடாத்தி நிகழ்த்தி அவர்களும் முத்தி இன்பத்தை அடைய வேண்டுமென்பதற்காக அக்கதைகளையும் உதாரணங்களையும் கொடுத்துள்ளார்கள். அந்த வகையில் முத்தையா சுவாமிகள் எனது அறிவுக்கு எட்டும் வகையில் அவர் சுருக்கமாக கூறியதை இப்போது நினைத்துப் பார்க்கின்றேன். சிவனின் சடாமுடியில் கங்கை இருக்கிறதல்லவா? அதன் கருத்து சிவனின் மூளைக்கும் மேலேதான் கங்கை இருக்கிறது. சிவன் எப்படியானவர் என எல்லோரும் சொல்லுவார்கள். அந்த உயரத்தில் இருக்கும் கங்கையும் அதில் உள்ளடங்கியிருக்கும் நீரும் மேலானதாக இருக்கும் என்பதை உனக்கு உணர முடிகிறதா? அந்த நீர் மலையில் இருந்து ஊற்றெடுத்து வரும் புனிதமான சுத்தமான நீராக இருந்தது. அது கடலில் போய் கலக்கும்போது கடலின் தன்மையைப் பெறவில்லையா? அந்த நீரே பின்னர் தேநீராகவோ நன்னீராகவோ நஞ்சு திராவகமாகவோ சாக்கடை நீராகவோ மாறுகிறதல்லவா? அதுபோலத்தான் கடவுளால் முதலில் அனுப்பப்பட்ட ஆன்மா புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி மாற்றடைந்து மானிடப் பிறவியும் எடுக்கின்றது. மானிடப் பிறவி என்பது கடவுளால் முதலில் புல்லுக்குள் அனுப்பப்பட்ட ஆன்மா இப்போது மனித உடல் என்னும் சூழலுக்குள், அதாவது உறைவிடத்துக்குள் உள்ளது. உடல் என்பது கடவுளால் ஆக்கிக் கொடுக்கப்பட்ட ஆன்மாவின் உறைவிடம் என்றால் அதனை பராமரிப்பதற்கு தேவையான எல்லாச் சூழலையும் வாடகைக்குக் கொடுத்து வீட்டின் சொந்தக்காரன் கொடுத்திருப்பது போல கடவுள் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார். அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்துவது அந்த ஆன்மாவின் வேலை. அதாவது அந்த வீட்டின் குடியிருப்பாளர் வேலை. அந்த வீட்டிற்குரியவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டியது குடியிருப்பவரின் வேலை. அந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையான வேளையில் ஓய்வெடுக்கவும் கடவுள் அங்கீகரிக்கின்றார். ஓய்வு உடலுறுப்புகளுக்கு கட்டடாயம் அவசியமானது. சரியான முறையில் உடலுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கவில்லையானால் ஒழுகுகின்ற ஓட்டை வீட்டில் வசிப்பவர் போலாகிவிடும் ஆன்மாவின் நிலைமை. கடவுள் ஆன்மாவையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பவராக உள்ளார். உழுட்டலும் உயிரும் சேர்ந்து ஓய்வெடுக்கும் நேரமே நித்திரை. நித்திரை பற்றி திருவள்ளுவர் கூறும்போது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார். உடல் செத்துப் போனால் எப்படி இருக்குமோ அதுபோல ஆன்மா ஓய்வெடுக்க வேண்டும். எந்தத் தீய எண்ணங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர் உறக்கத்துக்கு முன்னர் நல்ல மனநிலையில் இருந்தால் ஆன்மாவுக்கு நல்ல நித்திரை வரும். அதுதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு வழிவகுக்கும். ஆழ்ந்த உறக்கம் வராது உடல் செயலிழந்து கண்மூடி கேட்காமல் உடலின் பல பாகங்கள் ஓய்வெடுப்பது போல ஆன்மா ஓய்வெடுப்பதில்லை. உடல் அசைவற்றிருக்கும் போது ஆன்மா கனவு காணும். நல்ல நித்திரையில் ஆழ்ந்த நித்திரையில் கனவில்லை. அந்த ஆழ்ந்த நித்திரை காலம் ஒரு மணித்தியாலமோ அரை மணித்தியாலமோ எவ்வளவு நேரமாகவும் இருக்க முடியும். அந்த காலம் அந்த ஆன்மாவுக்கு இன்பமான காலமாகும். அந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் இன்பமடைவதற்கான ஏற்பாட்டையும் கடவுள் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆன்மாவின் செயலில் அந்த இன்பம் தங்கியிருக்கின்றது. அந்த ஆன்மாவின் எண்ணங்கள் செயல்கள் விழித்திருக்கும்போது அறம் சார்ந்ததாக இல்லாத இடத்து ஆழ்ந்த நித்திரை வராது. ஒன்றில் உடல் உறங்கும்போது உள்ளம் அலைமோதும் கனவில் சஞ்சரித்து துன்பத்தையே அனுபவிக்கும். சிலவேளை உள்ளம் உறங்காமலும் அத்துடன் உடல் உறங்காமலும் கனவு காணும். அப்போது அழுவதையோ கதைப்பதையோ காணலாம். சிலவேளை எழுந்து நடப்பதையும் காணலாம். அப்போதும் நித்திரையிலேயே இருப்பார்கள்.
அல்லது பயந்து போய் எழுந்து குந்துவார்கள். இவை நித்திரையின் தன்மை. இதற்கு காரணம் விழித்திருக்கும் போதான ஆன்மாவின் செயற்பாடுகள்தான். உடலை சரியாகப் பேணும் உணவுகளையும் அதற்கான செயற்பாடுகளையும் அந்த ஆன்மா கடைப்பிடிக்காத போது நோய் வரும். நோய் வந்தால் ஆன்மாவும் உடலும் நித்திரையின்றி ஓய்வின்றி துன்பப்பட வேண்டும். நடு இரவில் உறக்கம் தொலைந்து கண் விழித்தால் உங்களது வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து சில புத்தகங்களை வாசிக்கலாம். மெல்லிசையை மெல்லிய ஒலியில் கேட்கலாம். இதற்கென வடிவமைக்கப்பட்டிருக்கும் சில பிரத்யேக தியான முத்திரைகளையோ அல்லது யோகாசன முத்திரைகளையோ பாவிக்கலாம். இதன் காரணமாக உங்களுக்கு உறக்கம் மீண்டும் ஏற்படும். அதனைத் தொடர்ந்து ஆரோக்கியமான உறக்கமும் கிடைக்கும். உறக்கத்தை கெடுத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதித்த பணத்தைக் கொண்டு உடல் நலத்தை முழுமையாக விலைக்கு வாங்க முடியாது. எனவே அனைத்திலும் நாள் முழுவதும் செய்யும் வேலையால் சரீரம் மற்றும் இந்திரியங்களின் சக்தி குறைகிறது. இதை புதுப்பிக்க ஓய்வு தேவை. ஓய்வின் இயற்கையான நிலையே உறக்கம் ஆகும். சுகம், துக்கம், அதிக உடல் எடை, குறைந்த உடல் எடை, ஞானம், அஞ்ஞானம், ஆரோக்கியம் மற்றும் பலம் ஆகியவை எல்லாம் உறக்கத்தை சார்ந்து உள்ளன. நாள் முழுவதும் சிந்தனை செய்து மனமும் புத்தியும் சோர்வடைந்த நிலையில் அவற்றிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. நித்திரை மூலமாக இந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவருக்கு சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதுவும் தெரிவதில்லை. கனவும் வருவதில்லை. எல்லா இந்திரியங்களும் மனதில் ஒடுங்கிய பின், அதாவது இந்திரியங்களின் எல்லா காரியங்களும் நின்ற பின் உறக்கம் வருகிறது. அச்சமயத்தில் மனிதனின் காதுகள் கேட்பதில்லை, கண்கள் பார்ப்பதில்லை, நாசி நுகர்வதில்லை. எப்போது மனம் பிராணனில், அதாவது சுவாசத்தில் ஓடுங்குகிறதோ, அதாவது மனதின் காரியங்கள் நின்று போகிறதோ, அப்போது உறக்கம் வருகிறது. ஒரு ஒழுங்கிற்குட்பட்ட உணவு நடவடிக்கைகளை கொண்டவருக்கு அன்றாடம் தேவையான அளவு உறக்கம் வருகிறது. உறங்கும் இடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். வள்ளுவர் கூட உறக்கத்தைப் பற்றி மிகத் தெளிவாக பாடியிருக்கிறார். எப்படி உறங்க வேண்டும் என்று வற்புறுத்தியே சொல்லியிருக்கிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறக்கம் வராமல் திண்டாடுகின்ற உங்கள் ஆன்மாவை பைத்தியம் பிடிக்க வைத்துவிடும். அதைத்தான் திருவள்ளுவரும் சொல்ல வந்தது சாக்காடு போலும் உறங்குவது என்பதாகும். அதாவது செத்தவர் கிடப்பதைப் போல உறங்க வேண்டும் என்றார். அதாவது ஆழ்ந்த நித்திரை கொள்ள வேண்டுமென்றார். வள்ளுவர் செத்துக் கிடப்பது போல உறங்குங்கள் என்றார். நீங்கள் உறங்கி விழித்ததும் பாருங்கள், உங்கள் உடம்பிலே புத்துணர்ச்சியும் பூரிப்பும் புதுத்தெம்பும் காண்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தையே பேரின்பமாக வரவேற்பீர்கள். செத்திக் கிடப்பது போல் தூங்குங்கள் என்று சொன்னவர், பிறந்த குழந்தை போல கள்ளம், கபடம், கோபம், தாபம், வனசகம், பொறாமை, சூது, வாது ஆகிய ஒன்றும் இல்லாமல் விழித்தெழுங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். இரவை வீணாக்காமல் குறைந்தது 8 மணி நேரமாவது ஆழ்ந்து உறக்கம் கொள்ளுங்கள். உடலில் புத்துணர்ச்சி பெற உறங்குங்கள். மனதில் பூரிப்பு வர உறங்குங்கள். ஆன்மாவில் ஆனந்தம் அரசாள உறங்குங்கள். தூங்காமல் தூங்கிச் சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அவர்கள் உடலால் தூங்கி ஆன்மாவால் விழித்துக் கொண்டு இருந்தவர்கள். அந்தச் சுகம் அவர்களுக்குத் தெரியும். உங்கள் ஆன்மா உறங்கினால்தான் உடல் உறங்கும். மனம் உங்களை மகிழ்விக்கும். நல்லவர்களாக இருங்கள். நல்லாதைச் செய்வதே எண்ணமாகக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த நல்லதை முடிக்க நித்திரை கொள்ளாமலும் இருக்கலாம். வேலையை நீர் நிறைவேற்றிய பின் உமதுக்கு நல்ல திருப்தி வரும். அப்போது உமக்கு ஆழ்ந்த நித்திரை வரும். நித்திரை இத்தனை மணித்தியாலம்தான் கொள்ள வேண்டுமென்றில்லை. குழந்தைகளுக்கு அதிக நேரம் நித்திரை வரும் காரணம் அவற்றின் மனதில் கள்ளம், கபடம் இல்லை. வளர்ச்சிப் பணிகளின் போது அறம்சார் அறிவு பெறப்படாத போது நித்திரை பிரச்சினை வரும். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நித்திரையிலும் கற்கிறார்கள். நித்திரையிலும் அறிஞர்களின் போதனைகளை கேட்கிறார்கள். நல்ல ஆர்வமான மாணவர்களுக்கு நித்திரையின் போதும் கற்பது போல, புத்தகம் வாசிப்பது கணக்கு செய்வது போல கனவு வரும்.
அப்போது ஆன்மாவும் உடலின் சில பாகங்களும் உதவும் ஏனைய உறங்க வேண்டிய உடலுறுப்புக்கள் உறங்கும் உறங்காமல் பணியாற்றும் உடலுறுப்புக்களும் உள்ளன. முத்தையா முனிவர் மாணவர்கள் தொடர்பான இந்தக் கனவு பற்றிச் சொன்னபோது, நான் தட்டச்சு சுருக்கெழுத்து கற்றபோது பெரும்பாலான நாட்களில் நான் கனவில் தட்டச்சில் பொறித்துக் கொண்டிருப்பேன். ஒருவர் கனவில் சொல்ல நான் அதனை எழுதுவேன். எனக்கு சுருக்கெழுத்தும் தட்டச்சு பொறித்தலிலும் அவ்வளவு விருப்பமும் ஆசையும் இருந்த காரணம்தான் கனவில் வந்ததென நான் நினைத்திருப்பேன். என் சுவாமிகள் சொன்னதை இன்றும் நினைத்துப் பார்த்தால் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நான் நம்பித்தான் ஆக வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தேன். ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம்.